அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு எந்த படத்தோட ரிவ்யூ பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நிறங்கள் 3 அப்படிங்கிற படத்தோட ரிவ்யூ பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா பார்க்குறீங்க அப்படிங்கிறத சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆடி பார்த்துட்டு இருக்கவங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி டென்ஷன் அப்படி கொஞ்சம் ஷேரும் பண்ணுங்க. ஓகே, நிறங்கள் 3 அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம். இந்த படத்தோட டேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்தோட டேரக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் நரேன் இந்த படத்தோட டேரக்டர். இவர் இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் படம் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு பார்த்தோம்னா, துருவங்கள் 16 அப்படிங்கிற ஒரு படம் பண்ணியிருக்காரு. ரொம்ப சின்ன வயசுல ஒரு ஹிட் கொடுத்த ஒரு டேரக்டர் இவர் தான் அப்படின்னு கூட நான் நினைக்கிறேன். இதை தாண்டி பார்த்தோம்னா நவரசா அப்படின்னு சொல்லி ஒரு வெப் சீரிஸ்ல இவர் ஒரு ஷூட் பண்ணியிருக்காரு அரவிந்த் சாமி வச்சு. இது மட்டும் இல்லாம இவர் வந்து நம்ம தனுஷ் சார் வச்சு மாறன் அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அருண்விஜய் சார் வச்சு மாஃபியா அத்தியாயம் 3 அப்படிங்கிற ஒரு படமும் பண்ணியிருக்காரு. இவரோட அடுத்த படமான இந்த படம் தான் நம்ம நிறங்கள் 3. ஓகே, நிறங்கள் 3 படத்துல யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சரத்குமார், ரகுமான், அதர்வா சார், இது மட்டும் இல்லாமல் துஷ்யந்த், அம்மு அபிராமி, சின்னு ஜெயன், ஜான் விஜய், இப்படி பல கேரக்டர்ஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி சந்தான பாரதி சாரும் நடிச்சிருக்காரு. சரி, இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் வந்து படத்தோட மியூசிக் டைரக்டர் ஜேம்ஸ் விஜய் அப்படிங்கிறவர் தான் இந்த படத்தோட மியூசிக் டைரக்டருமே. இந்த படத்தோட டியூரேஷன் டைம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, அந்த படத்தோட டியூரேஷன் டைம் 2 மணி நேரம் 2 நிமிஷம் தான். இந்த படம் தேட்டர் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 2 வாரம் ஆச்சு. அதுக்குள்ள ஹெச்டி பிரிண்ட் வந்துருச்சு. அதனாலே நம்ப முடியல. ஓகே, இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டைட்டிலே சொல்லிட்டாங்க நிறங்கள் 3 அப்படிங்கிறப்போ 3 பேரை பற்றின கதை தான் இது அப்படிங்கிறப்போ, ஃபர்ஸ்ட் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம துஷ்யந்த் அம்மு அபிராமி ஒன் சைடில் லவ் பண்றாரு. பட் இருந்தாலும் துஷ்யந்த் படிக்கிற அதே ஸ்கூல்ல தான் ரகுமானுமே ஒரு வாத்தியாரா இருக்காரு. இவருக்குமே ஸ்கூல் வாத்தியாரும் இருக்காரு. பட் இருந்தாலும் இவரோட பொண்ணான அபிராமி தான் ஒன் சைடா லவ் பண்றாரு. பட் திடீர்னு அம்மு அபிராமி காணாம போயிடுறாங்க. அவர் எங்கெங்கயோ தேடுறாரு. அவர் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்டா இருக்கிறத பார்த்துட்டு இதெல்லாம் கண்டுபிடிச்சு இந்த துஷ்யந்த் வந்து அம்மு அபிராமி தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் சுத்தராப்புல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம அதர்வா வந்து எப்படியாவது சினிமாவில் ஒரு பெரிய டைரக்டர் ஆரம்பிச்சு நல்ல ஸ்கிரிப்டெல்லாம் வச்சுட்டு ஒவ்வொரு ப்ரொடியூசர் கம்பெனியா ஏறி ஏறி இறங்குறாரு. அங்க எல்லாருமே ஒவ்வொரு வார்த்தை சொல்றாங்க. பட் இதெல்லாம் கடைசியா அவரோட ஸ்கிரிப்ட் ஒர்க் ஆகிற மாதிரி ஒரு நிலைமை வருது. இருந்தாலும் அவரோட ஸ்கிரிப்ட் காணாம போயிருது. அதே ஸ்கிரிப்ட் இன்னொரு பக்கம் படமாக்கப்பட்டு வருதுன்னு தெரியும் போது இவர் கஞ்சால அடிச்சுட்டு ஓவர் தண்ணியில் ரொம்பவே அலப்பறை பண்ணிட்டு ரொம்ப இவரே காயப்படுத்திக்கிறாரு. இது 2வது கதை. 3வது கதை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம சரத்குமார் சார் ஒரு கெட்ட போலீஸ், அதாவது கெட்டதுக்காக பணத்தை வாங்கிட்டு அதை நல்லதா மாத்துற ஒரு போலீஸா தான் நம்ம சரத்குமார் சாருமே இருக்காரு. பட் இருந்தாலும் இந்த படத்துல இவரோட மினிஸ்டரோட பையனை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த மினிஸ்டரோட பையனை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க, அங்க பணத்தை கொடுத்த உடனே நம்ம சரத்குமார் சார் அவங்க ரிலீஸ் பண்ணிடுறாங்க. பட் இருந்தாலும் இவன் அரெஸ்ட் பண்ணிட்டானா அப்படிங்கிறதுக்காக மினிஸ்டரோட பையன் நம்ம சரத்குமார் சாரோட பையனை போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்றாரு. இது சரத்குமார் சாருக்கு தெரிய வருது. தெரிய வந்து அவன் மறுபடியும் தூக்கி உள்ள வைக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறது இந்த ஒரு கதை. இப்படி படத்துல 3 கதைகள் இருக்கு. 3 கதைகளுக்குமே ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு கனெக்ட் இருக்குது. அந்தந்த சீனுமே கிராசிங்கே ஒவ்வொரு சீனுக்குமே வந்துகிட்டு இருக்கும். இது கடைப்பட்ட கடையில் என்னெல்லாம் நடந்துச்சு, இந்த 3 கதையும் எப்படி சேர்ந்துச்சு, அந்த 3 கதைக்கு உண்டான ஒற்றுமை என்ன அப்படிங்கிறதான் இந்த படத்தோட கதையே. பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா படத்தோட மியூசிக் ஆகட்டும், ஒளிப்பதிவாகட்டும், படத்தோட பேர் அப்படி நிறங்கள் மட்டும் அப்படி அங்கங்க படம் ஃபுல்லா கலர் கலரா ஒளிப்பதிவு தெருக்கி விட்டாங்க. மியூசிக்குமே இந்த படத்துக்கு என்ன தேவை அதை கொடுத்துருக்காங்க. அதுவும் சில இடங்கள்ல ஒல்ட்டன மாதிரி தெரிஞ்சுது. ஆர்டிஸ்ட் எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. சரத்குமார் சார் சொல்லி வர ரொம்ப நல்லா நல்லா நடிக்கிறாரு. நல்லா போலீஸ் படங்கள், போலீஸ் கேரக்டர்லாம் செம்மையா செட் ஆகுது. பட் இதுலையுமே ஒரு அப்பாவும் பண்ணியிருக்காரு. அப்பாவும் பண்ணது இல்லாம ஒரு இன்டர்வல் சீன்ல இதுதான் இன்டர்வல் வருமா அப்படின்னு நமக்கு ஒரு கிளிக்காகவே இருக்கும். அதை தாண்டி மினிஸ்டர் பையனுக்கு நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயே பணத்தை வாங்கிட்டு அவங்களே ரிலீஸ் பண்ணிட்டு போக சொல்லுங்கப்பா அப்படின்ட்டு திரும்பவும் தான் பையனை அடிக்க வந்துட்டாங்க. அப்படிங்கிறப்போ அவங்களை திரும்பவும் தூக்கி உள்ள வைக்கிறதாகட்டும், அதே மாதிரி கிளைமேக்ஸ் தான் பையனான அதர்வா கிட்ட அவர் உட்காந்து சொல்ற அந்த வார்த்தை, சுத்தி இருக்கிற பசங்க 16 வயசுல இருந்து பழகுற பசங்களை நம்புவீங்க, 30 வருஷமா கூட இருக்கிற அப்பாவை நம்ப மாட்டீங்கன்னு ஒரு டைலாக் சொல்லுவாரு. அவருமே கொடுத்த கேரக்டரை கட்டா பண்ணிட்டார். அவருக்கு இது ஒரு வெயிட்டான ரோல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நம்ம ரகுமான் சார் ஒரு நீட்டான ஒரு ஸ்கூல் வாத்தியாரா இருக்காரு. அதுவும் துஷ்யந்தோட வீட்டில் பிரச்சனை சொல்லி இப்போ அட்வைஸ் பண்ற அளவுக்கு ஒரு நல்ல வாத்தியாரா இருக்காரு. பட் தான் பொண்ணு காணாம போயிடுச்சு அப்படிங்கிறப்போ அவர் வந்து ரொம்ப வருத்தத்துல கார்லாம் உடைச்சிட்டு குத்திட்டு தான் ஒரு பிக்ஸ் ஆன மாதிரி ரொம்பவே அங்கே இங்கேயும் தேடிட்டு இருக்காரு. ஸ்டேஷனுக்குலாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாப்புல. பட் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கிடைச்சதுக்கு அப்புறம் எதனால காணாம போச்சுன்னு தெரியறப்போ அந்த இடத்துல ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆயிரு. இதனாலதான் காணாம போச்சு அப்படிங்கிறப்போ அவரோட கேரக்டருமே கட்டா பண்ணியிருக்காங்க. இவங்களை தாண்டி பார்த்தோம்னா நம்ம அதர்வா சார் தான் நான் முக்கியமா சொல்லணும். ஒரு சினிமால டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ப்ரொடியூசர்கிட்ட போய் கதையெல்லாம் சொல்றாரு. அங்க ப்ரொடியூசர் சொல்றோம் பார்த்தோன்னா கதையில் என்ன அப்படின்னு கேட்குறப்போ ஹீரோயின் இல்லை, சாங் இல்லை அப்படின்னு சொன்னா எடுத்துட்டு கிளம்பு அப்படிம்பாங்க. ஸோ இன்னைக்கு லோகேஷ் கனகராஜ் சார் கைதின்னு ஒரு படம் பண்ணாரு. அந்த படத்துல ஹீரோயின் இல்லை, சாங் இல்லை அப்படிம்பாங்க. பட் எனக்கு அந்த இடத்துல அதுதான் ஞாபகம் வந்துச்சு. இருந்தாலும் ஒரு சினிமாவில் கஷ்டப்படுற ஒருத்தன் ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் கதையெல்லாம் போய் எழுதி வச்சிருந்து அந்த கதை பார்த்தோம்னா எவனோ ஒருத்தன் எடுத்துட்டு போய் திருடி போய் அதை படமா பண்றான் அப்படிங்கிறப்போ
ஒரு கோவப்படலாம், அது எங்கேயாச்சும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அந்த படத்துல பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலுமே கூட இந்த அளவுக்கு ட்ரக்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு அது ஒரு 1/2 மணி நேரமா போட்டுட்டு படம் ஃபுல்லாவே போதை மயக்கமா இருந்து அது இவரோட தெளிவுக்கு இவரே கடவுளா வர்றது வந்து எனக்கு ரொம்ப டூ மச்சா இருந்துச்சு. தவிர இந்த படத்துல அகர்வா கேரக்டர் ரொம்ப ஒர்ஸ்டா தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் அவர் கொடுத்த கேரக்டர் கரெக்டா பண்ணியிருக்காரு. இப்படிலாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அம்மு அபிராமி பட் துஷ்யந்த் 2 பேரும் ஒன் சைடு லவ் பண்றாங்க. இருந்தாலும் பெருசா 2 பேரும் பார்த்துக்கிட்ட மாதிரி பேசிக்கிட்ட மாதிரி காட்டல. அதே மாதிரி அவங்க அப்பா தான் பெருசா பொண்ணுகிட்ட பேசுற மாதிரி ஒரு சீன்ஸ் காட்டல. அடுத்து இவங்க தப்பா நடந்துகிட்ட ஒரு விதம் அப்படிங்கிறத இந்த படத்துல சும்மா லைட்டா காட்டிட்டு அப்படியே தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாங்க. அதனால படத்துல எந்த ஒரு இடத்துலையுமே படத்தோட காட்சி வந்து நம்மளால மனசுல உணர முடியல அப்படிங்கிறது படம் பார்த்தவங்க நிறைய பேருக்கும் தெரியும். ஏன்னா இவரோட சில படங்கள் ஸ்லோவா போச்சு அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வந்தனால இந்த படத்தை கொஞ்சம் ஃபாஸ்டா போகணும்னு எடுத்துருப்பாரு இருக்குது. படத்துல ஃபைட் சீனே இருக்கு. அதோட கூட எப்பவுமே 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி ஜான் விஜயுமே ஒரு டைரக்டராகவே அவர் கொடுத்த கேரக்டரை கரெக்டாக பண்ணியிருக்காருங்க தாண்டி சினிமாவில் அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ்க்கு ஏற்படுற கொடுமைகள் அங்கங்கே லைட்டாக பேசியிருக்காங்க. ஸோ கார்த்திக் நாராயண் சாருக்கு தான் நடந்திருக்குமா தான் படத்தில் வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆக்சுவலாக அந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த படம் ஒரு ஆவரேஜ் ஃபிலிம் அப்படின்னா பெருசாக சொல்கிற அளவுக்கு இந்த படத்தில் எதுவுமே இல்லை. பட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் வளர்ந்து வர டைரக்டர் ஒரு நல்ல படங்களை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கும் வரை அனைவரும் விடுவேன். நன்றி.